ஜிஎஸ்டி ஒண்டி இருந்தால் போதும். முதல் ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி வெறும் பில் கொடுத்தாங்க, இப்போ ஜிஎஸ்டி பில் எடுத்து போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கனிம வளத்துறை இயக்குனரோ இருக்கக்கூட ஜேடி டெப்டி டைரக்டரு வண்டிகளை வழியில் பிடிச்சி எங்கள் மீது வந்து திருட்டு வழக்கு போடுறாங்க. 317. ஆமாம், அவங்களே 379 அண்டு 431. 2021 அப்போ இருந்த இயக்குனர் நிர்மல்ராஜ் நேராக காஞ்சிபுரம் வந்து 17 குவாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு 17 லாரி பிடிச்சிட்டார். லாரி மேல எடுக்கிறதுக்கு பதிலா லாரி மேல எடுக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏன் இந்த தப்பு பில்லு கொடுக்காம அனுப்புறவங்க அவங்க தானே குற்றவாளி. வழக்கமா எந்த ஒரு லாரியிலுமே ஒரு கன்சைன்மெண்ட் போகுதுன்னா அது எங்க இருந்து வருதோ அவங்க கிட்ட தானே விசாரிப்பாங்க. இது எப்படி மாத்தி, இது எப்படி பல ஆண்டுகளா இதே மாதிரி போகுதுங்கிறீங்களே, இது எப்படி இது சாத்தியம்னு கேட்குற நடைமுறையில் இது வழிமுறையா அதிகாரிகள் தொடர்ந்து இந்த ரொட்டேஷனா இதை பண்ணிக்கிட்டே வராங்க. இல்லை உங்களை பிடிச்சா அவங்களுக்கு குவாரியிலேருந்து எதாவது ஆதாயம் இருக்குமா? இல்லை, ஒரு வாட்டி நம்ம ஒரு கலெக்டர் பிடிச்சாங்க. அவர் வந்து இறையன்பு காஞ்சிபுரம் கலெக்டராக இருந்தார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. 46 வாகனம் பிடிச்சிட்டார். அப்போ நான் போயிட்டு கேட்டேன், சார் தி சீனரி ஃபீஸ் மஸ்ட் பி பெய்டு பை தி கோரி ஓனர் ஆர் லாரி ஓனர். சீனரேஜ் ஃபீஸ் கட்டலன்றதுக்காக எங்கள் லாரி பிடிச்சிட்டாங்க. சீனரேஜ்னா அந்த கனிமத்துக்கான பணம், அரசுக்கு செலுத்த வேண்டிய பணம் ஒரு வெட்டி எடுத்ததற்காக. இல்லை, இது வந்து மணல்ல நான் சொல்றது அவரு இருக்கும்போது ஒரு 15-20 வருஷம் இருக்கும் காஞ்சிபுரம் கலெக்டர். அப்போது கேட்டேன், இந்த சீனரேஜ் ஃபீஸ் வந்து அவர் போய் இவ்வளோ மண்ணுக்கு பணம் கட்டு வந்து தான் இங்கே எங்களுக்கு மண் விற்கணும். அவர் கட்டலன்றதுக்காக எங்கள் லாரி எதுக்கு பிடிச்சுன்னு கேட்டேன். மறுநாள் அவருக்கு ராத்திரிலாம் தூக்கம் வரல. நீங்கள் கேட்ட கேள்வி அப்போ வந்து பேஜர் தான் இருந்தது. எனக்கு மெசேஜ் போட்டார், மீட் ஏடி மைன்ஸ் ரிகார்டிங் ரிலீஸ் ஆஃப் யுவர் லாரிஸ்ன்னு போட்டார். நாங்கள் சங்கம் போய் பேசி கலெக்டரை பார்த்து எடுக்கிறதுக்குள்ளே 10 பேர் ஃபைனே கட்டிட்டாங்க. அந்த ஃபைனை திருப்பி கொடுன்னார். அது மாதிரி அதிகாரி இருந்தாங்க. இப்போது சீனரேஜ் ஃபீஸு இவங்க கனிமத்துக்கு இவங்க கட்டி அதுக்கு முறையாக பில்லு பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 10 லோடு கட்டு 100 லோடு எடுக்கிறான். மலையே 10 லோடுக்கு வெடி வைக்க வேண்டிய இடத்துல ஆயிரக்கணக்கான லோடுக்கு வெடி அதிகமாக வச்சு அது பலன்னு கொட்டுது. அதை எடுத்து விற்கிறதுக்கு இவங்ககிட்ட பர்மிட் இல்லை. அப்போது பர்மிட் இல்லைன்னு இவங்க உத்தரவு வச்சுருக்கேன்றாங்க. இட்ஸ் அ ஃபினிஷ் ப்ராடக்ட். அவங்க சொல்கிறது நியாயம்தான். இப்போ சிமெண்ட் இருக்குது, அது கனிமம் தான். லைம் ஸ்டோன்லேருந்து எடுத்து அரியலூரில் எடுத்து சிமெண்ட்டாக பண்ணி கடைக்கு வருது. அதுக்கு டிரான்ஸ்போர்ட் பாஸ் கேட்குறாங்களா? இல்லை. கிரானைட் இருக்குது, அதுவும் மலையிலேருந்து எடுத்து ஸ்லாபாக அரைச்சி. இன்றைக்கி போனீங்கன்னா மதுரையில் போனீங்கன்னா லைனாக கிரானைட் கிடக்குது. பெங்களூரில் போனீங்கன்னா இருக்குது. அது ஒரு மார்க்கெட். அதுக்கு டிரான்ஸ்போர்ட் பாஸ் கேட்குறதில்ல. நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கிச்சனில் எங்கேயோ போடுறோம். ஆனால் ஏன் இந்த ஜெல்லிக்கு டிரான்ஸ்போர்ட் பாஸ் கேட்குறீங்க? டிரான்சிட் பாஸ்ன்றது எதுக்குன்னா இவங்க வந்து இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு. இவங்க அது கரெக்டான நடவடிக்கை தானே, கட்டுப்படுத்தப்பட வேண்டிய. ஏன்னா நம்மளே சொல்கிறோம் அதிக அளவுக்கு இவ்வளோதான் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா? அப்போ அது அதிகமாக எடுத்துகிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அதுக்கு அவங்க செக் பண்ணால் தானே அவங்களுக்கு தெரியும். லாரியில் தானே அவங்க அதை கண்டுபிடிக்க முடியும். குவான்டிட்டியை கண்டுபிடிக்க வேண்டிய இடம் அது கண்டிப்பாக. அதுதான் வந்து மலையை உடைச்சி மலையிலேருந்து எடுத்துட்டு லாரியில் ஒரு க்ரஷ் யூனிட்டுக்கு வருது இல்லை. மலையை உடைக்க வெடி மருந்து அரசு கொடுத்தாதான். அப்போ வெடி மருந்து நீங்கள் அதிகமாக உடைக்கிறீங்கன்னா வெடி மருந்து அப்போ எங்கேயோ தயார் பண்ணுறீங்க, டூப்ளிகேட்டான்னு அர்த்தம்தான். மலையை உடைச்சி எடுக்கும்போதே லாரியில் தானே க்ரஷருக்கு வருது. மலைக்கும் க்ரஷருக்கும் 500 மீட்டர் தூரம் இருக்கணும். இப்போ அப்படியா இருக்குது? இந்த ஷவர்மா மாதிரி எல்லாம் பக்கத்து சுற்றி சொரண்டி மலையை எடுத்துடுறாங்க. இப்போ அது மாதிரி தூரம் வந்து இங்கே க்ரஷை அரைக்கிறதுக்கு அதுக்கு பொதுப்பணித்துறை அனுமதி கொடுக்கணும், பொல்யூஷன் அனுமதி கொடுக்கணும், மாவட்ட தாசில்தார் ஆர்டிஓ கலெக்டர் அனுமதி கொடுத்து அதை க்ரஷ் பண்ணி அதை ஜெல்லி எம்சாண்டு வெட் மிக்ஸு சிப்ஸு ரோடு போட டஸ்ட்டுன்னு பிரித்து எங்கள் கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு ஜிஎஸ்டி போட்டு எங்களுக்கு கொடுக்குறீங்க. இட் பிகம்ஸ் எ ப்ராடக்ட். நான் எடுத்துரும்போது என்ன எப்படி திருட்டு வழக்கில் போடுறீங்கன்னு தான் கேட்குறேன். இதுக்கெல்லாம் அதிகாரி இருக்காங்கல்ல, இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. இல்லை, இப்போ உங்கள் லாரிக்குன்னு ஏதாவது இதில் ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கா? இவ்வளோ தான் எடுக்கணும், இவ்வளோ தான் ஒரு லாரிக்கு இவ்வளோ தான் லோடு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ரெகுலேஷன் இருக்கும். அது தனி சப்ஜெக்ட், அது இருக்குது. இப்போ லாரியில் அதுதானே அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து வேறு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்டிஓ
அதுலேயும் மிகப்பெரிய ஊழல் நடைபெறுது. அதாவது ஓவர்லோடு ஏற்றக்கூடாதுன்னு இருக்குது. லாரிக்கு 18 டன்னு, 10 சக்கர வண்டின்னா 13 டன்னு ஏற்றணும். சின்ன 10, 13, 18, 22ன்னு இருக்குது. இப்போ அந்த வண்டியில் 18 டன்னு ஏற்ற வேண்டிய வண்டியில் 30 டன்னு ஏற்றுறாங்க. அப்போது 12 டன்னு ஓவர் ஏற்றுறாங்க. இது தப்பு வந்து உங்கள் எண்டில் தானே நடக்கும்? எங்கள் எண்டு தான். நாங்கள் எண்டு தான். நான் கரெக்டாக ஏற்றுறேன். என்னை தப்பு செய்கிறவொன்னே தடுக்க சொல்லி தான் போக்குவரத்து ஆர்டிஓ கூப்பிட்ற வரமாட்டுறார். இப்போ ஒரே இடத்துக்கு 2 பேரும் போகிறோம். உங்கள் வண்டியில் 10 பேர் ஏற்றிட்டு வரீங்க, என் வண்டியில் ஆட்டோவில் 3 பேர்னா 3 பேர் தான் ஏற்றிடுறேன். அப்போ நான் 3 பேர் ஏற்றுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 500 1500 வசூல். நீங்கள் 10 பேர் ஏற்றினா எவ்வளோ வசூல் பண்ணீங்க? 300 250 தான் வசூல் பண்ணீங்க. அப்போது உங்ககிட்ட எல்லாம் வருவாங்க. காம்படிஷனில் பிரச்சனையாகுது. உங்கள் காம்படிஷன், நம்ம காம்படிஷன், லாரி உரிமையாளர்கள் கிட்ட இது பிரச்சனை வருது. அதனால நாங்கள் முறையாக செய்யணும்னு நினைக்கிறவங்க அதிகாரியை ரீச் பண்ணி இதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதை செய்யாத அவங்கக்கிட்ட மாமூல் வாங்கிட்டு பண்ணுறாங்க. அரசும் சட்டத்துங்க போடுது. ஏன்னா ரோடு பாழாகுது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ், விபத்து நடக்குதுன்னு அரசு என்ன பண்ணுது, 5000 ரூபா ஃபைன் இருந்தது ஓவராலுக்கு. இப்போ என்ன பண்ணிட்டா, குற்றம் செஞ்சாவே 20000 ரூபா அபராதம். ஒரு டன்னு நீங்கள் அதிகம் ஏற்றுனா 2000 ரூபா. அப்போ 10 டன்னு ஏற்றுனா 20000, இது 40000 ரூபா ஃபைனு. 40000 ரூபா ஃபைனு உயர்ந்த உடனே மாமூல் 10000 ரூபா ஆயிடுச்சு. ஆர்டிஓ கட்ட வேண்டிய மாமூல் இதுதான். அது தனி சப்ஜெக்டு. அதுலேயும் கனிமம் கடத்தப்படுது. இதெல்லாம் இருக்குது. இதே நீங்கள் முறைப்படுத்துங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இந்த கனிமம் இது இல்லாத இது முறைப்படுத்துக்க நீங்கள் கேட்டிங்கன்னா லாரி உரிமையாளர்களுக்குள்ளேயே இதில் ஒரு கன்சென்சஸ், ஒரு கருத்தொற்றுமை வராதே. ஏன்னா இப்போ நான் ஏற்றுறேன், அளவுக்கு அதிகமாக லோடு நான் ஏற்றுறேன்னா நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தப்பிச்சிருவேன்ற ஒரு நம்பிக்கையில் தானே ஒருவர் அந்த தப்பை செய்ய முடியும். இப்போ என்னால் ஏற்றிட்டு போனேன்னா என்னால் சமாளிக்க முடியும், என்னால் இவ்வளோ ஏற்றிட்டு போனால் அப்படின்றதா. இப்போ நீங்கள் நல்லதாக செய்யணும்னு நினைக்கிறீங்க, இன்னொருத்தர் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இதுலேயே உங்களுக்குள்ளேயே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருமே. அப்போ அங்கேயும் பிரச்சனை இருக்கா? இப்போ நீங்கள் கேட்குறவங்க கம்மியாக இருக்கீங்க, நடைமுறைப்படுத்துங்கன்னு, அதை வந்து வேண்டான்னு நினைக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. அப்போது ஒரு இடத்துல ஒரு 2-5000 லோடு மெட்டீரியல் கேட்குறாங்கன்னா அங்கே ஓவர்லோடு ஏற்றிட்டு வரவ 10 ரூபா கம்மியாக வாங்குகிறான், எனக்கு 10 ரூபா ஜாஸ்தி ஆகுது. கம்மியாக வைக்கிறவனுக்கு தான் அங்கே கேட்குறாங்க. அதனால தான் காம்படிஷனு. அப்போ தப்பு செய்கிறாள். அதே தான் இந்த கனிம வளத்துறையில் எப்படி இவங்க டிரான்சிட் பாஸ் இல்லாத நீங்கள் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போங்கன்னு முதல்ல உத்தரவிற்கு சொல்லிடுறாங்க. ஒரு அரசு மாறின உடனே புது அதிகாரி, புது கவர்மெண்ட்டு, புது அமைச்சர் வந்தவுடனே ஒரு ரேடு விடுவாங்க. நிர்மல்ராஜ் போய் எல்லா வண்டியும் பிடிச்சாரு, போனார். இப்போ 17 கோரை முறைகேடுன்னு நோட்டீஸ் கொடுத்தாரு. இது வரைக்கும் அது மீது எந்த நடவடிக்கையும் எடுத்திருக்காரா? 21 ஜூனில் பண்ணார். அதனால டிரைவர் ஜெயிலுக்கு போனால் ஒரு டிரைவர் சூசைடே பண்ணிக்கிட்டான். அவன் சொல்கிறான், நான் தப்பே பண்ணல, பணம் கொடுத்து மெட்டீரியல் நான் எப்படி திருடனா ஆக முடியும்? பணம் கொடுத்து வாங்கிட்டு வரேன், என்ன திருடன்ட்டான்னு அவன் சூசைட் பண்ணால். அதுலேருந்து டிரைவர்ஸை ரிமாண்ட் பண்ணாத கேஸ் வண்டி போட்டு ஏபி எடுத்துகிட்டு இருந்தோம். திருப்பி இவர் கரூருக்கு போனார். இதே நிர்மல்ராஜ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து அங்கே போய் இதே மாதிரி வண்டி பிடிக்கிற இடம் பிடிச்சா க்ரஷர் மீது தவறுன்னு நீங்கள் பிடிச்சா இப்போ விபத்து நடக்கிற க்ரஷரில் மலைங்கெல்லாம் போனீங்களே, எல்லாமே ஒன்று காலாவதியானதாக இருக்குது. திருநெல்வேலியில் விபத்து ஏற்பட்டு 3 பேர் இறந்தாங்க. போய் பார்த்தா அதை அதிகம் எடுத்துட்டாங்கன்னு. விபத்து நடந்த பிறகு தான் அங்கே போய் நீங்கள் அதை ஆய்வு பண்ணி எடுக்க முடியுது. இல்லைன்னா அங்கே மணலாவது நீங்கள் குவாரியில் இவ்வளோ பெரிய ஒரு முறைகேடு, அதாவது அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுக்கப்படுது. நீங்கள் வெடிபொருள்லேருந்து அவங்களே கூட யூஸ் பண்ணுறாங்களோன்ற ஒரு கேள்வி எழுப்புறீங்க. ஸோ இந்த இடத்துலலாம் யாருமே செக் பண்ணுறதே கிடையாதா? யாருமே இல்லைன்னு சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், மலைக்கு கனிம வளத்துறைன்னு இருக்குது. கனிம வளத்துறையில் எத்தனை அதிகாரி இருக்காங்க பாருங்கள். வெறும் 3 அதிகாரி ஒரு மாவட்டத்துக்கு. ஆட்களே கிடையாது. அவர் கூட லாரி பிடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. ஆமாம், வராங்க. அவங்க வரதே இல்லை, அதான் வந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த கனிமம் அங்கேருந்து எங்கே வருது? க்ரஷருக்கு வருது. க்ரஷருக்கு யார் அனுமதி கொடுக்கறது? ஒரு க்ரஷருக்கு கூட இப்போ ரினியூவலே கிடையாது. அனுமதி இல்லாத சேலத்தில் சரவணன் ஒரு ஜேடி. இப்போ தமிழ்நாடு முழுவதுமே 5000 க்ரஷர் இருக்குது. 5000 க்ரஷருக்கு இன்னும் ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணல. கனிமத்தை உடைச்சி எடுத்து அரைச்சி அதை பார்ட்டாக பண்ணி இன்றைக்கி கட்டிடம் கட்ட எம்சாண்டு ஜெல்லி ரோடுக்கெல்லாம் போது இது வரைக்கும் சட்டத்திட்டமே உருவாக்கப்படலை.
ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணல. இல்லை இப்போ கனிம வளத்துறைன்னு இருக்குல்ல, கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும்ல. இவ்வளோ நீங்கள் 5000க்கு அனுமதிக்கிறீங்க அப்படின்னாவே அதுக்குன்னு ஏதாவது கனிம வளத்துறை வந்து மலை ஒடிச்சு எடுக்கிறது தான் கனிம வளத்துறை. இந்த எம்சாண்ட் பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறைக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸே இல்லைன்னு சொல்கிறேன். நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன். என்ன அந்த பொதுப்பணித்துறை அமைச்சரோ பொதுப்பணித்துறை செக்ரட்டரி என் மேலே வழக்கு போடட்டும். அரசுக்கு அவப்பெயர் உண்டு பண்ணிட்டாரு, மான நஷ்டம், என்னை கைது கூட பண்ணட்டும். நான் பேசுகிறேன். ஏன்னா நாங்கள் தான் அந்த கமிட்டிலே உட்காந்துருக்கோம். ரூல்ஸ் என்னென்ன பண்ணோன்னு எல்லாம் சர்க்குலர் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், நெட்டில் ஃபோனில் இருக்கு காட்டுறேன். ஆனால் அதை சட்டசபையில் போட்டு தீர்மானம் நிறைவேற்றலை. நான் கடந்த இந்த அரசு வந்த ரூல்ஸ் இருக்குது, ஆனால் அது சட்டமாக இல்லை. அது இன்னும் ஃப்ரேம் பண்ணல. ரூல்ஸு ஃப்ரேம் பண்ணி இப்படி பண்ணணும்னு வச்சிட்டு இருக்காங்க. முதல்வர் வரைக்கும் வந்து பேப்பரில் அறிக்கை வரைக்கும் வந்து இன்னும் அதை அப்ரூவல் பண்ணல. ஏன்னா இது சட்டமாக்கப்பட்டால் அங்கே மலையில் நடக்கிற முறைகேடு இங்கே தெரிஞ்சிடும். நீ எடுத்துகிட்டு வர 200 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வர, இங்கே அங்கே சொல்கிறேன் நான் 10 லிட்டர் தான் எடுத்தாந்தேன். ஆனால் இங்கே 200 லிட்டர் விற்றுனா இங்கே மாட்டிப்பல நீ, தெரியுதுங்களா? அதனால் இதையும் ஃப்ரேம் பண்ணல. அப்போ எந்தெந்த துறை, பொதுப்பணித்துறை, கனிம வளத்துறை, ரெவன்யூ, பொல்யூஷன், ஜிஎஸ்டி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த இவ்வளோ பெரிய முறை. இதில் வந்து இதெல்லாம் சிம்பிள். எங்கே காஞ்சிபுரம் இங்கெல்லாம். கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா நான் தகவல் அறி சட்டத்தில் 2020 கேட்டப்போ 121 மலை கொடுத்துருந்தாங்க. அதில் 70 மலை ஓசூரில் இருக்குது. இன்னும் அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடக்குது. பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஆட்கள் தான் மலையே போட்டிருக்கு, க்ரஷரே போட்டிருக்காரு. போட்டு ஒரு நாளைக்கு 4000 லோடு போகுது. ஒரு வீடியோ அனுப்புகிறேன் உங்களுக்கு. தமிழகத்தின் வளம் ஃபுல்லாக கர்நாடகாவுக்கு போகுது. நான் அங்கேருந்து ஒரு 750 மில்லி எடுத்துகிட்டு வர முடியாது, யாராலையும் எடுத்து வர முடியாது. எவ்வளோ பேர் அங்கே போகிறாங்க. அங்கே நல்ல தண்ணி டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வரலான்னா எத்தனை செக் போஸ்ட் தெரியுமா? பாட்டிலே பிடிப்பா, ஒன்று கேஸ் போட்டுருவான், வண்டியே கொடுக்க மாட்டான் கடத்துறேன்னு சொல்லி. ஆனால் நம்ம கனிமங்கள் டன்னு கணக்கில், லாரி லோடு கணக்கில் கர்நாடகா நம்மளோட அதிக மழை இருக்கிற மாவட்டம், ஸ்டேட் அது. உடைக்க விட்றாங்களா? இங்கே அவ்வளோ ஈஸியாக, இங்கே மட்டும் இல்லை, திருநெல்வேலி, கேரளாவுக்கு போய் இதுக்கெல்லாம் சட்டமே கிடையாது. வண்டி போதுங்களே. அதில் என்ன பில்லு இருக்குது பாருங்கள். பார்ட்ரு வரைக்கும் ஓசூர்னு பில்லு இருக்கும். ஓசூர் வரைக்கும் தான். அவனால் கர்நாடகாவுக்கு போகுது இல்லை. கர்நாடகா RR நகர் போகுது, ராஜராஜேஸ்வர் நகர், மைசூர் ரோடு போகுதுன்னு பில் போட்டு கொடுக்க சொல்லுங்கள். கொடுக்கவே முடியாது. தமிழக எல்லைக்கு வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. எல்லை வரும். இது தமிழ் எல்லை தாண்டி போயிட்டுருக்கு. அதுதான் நீதி. கர்நாடகா லாரி, அது நீதி. கர்நாடகா லாரி நம்ம லாரியும் போகுது. ஓகே. அங்கேயும் ஃப்ரீ. அங்கே அதாவது கேரளாவில் நம்ம கனிம போதை அவன் தடுக்க சொல்லுங்க. அவனுக்கு என்னன்னா நம்ம மலை உடைக்கல, குப்பை அங்கேருந்து இங்கே அனுப்புறானு. ஏன் அவனே தடுக்கலாம்ல அந்த குப்பையை? ஏன் தான் நம்ம ஊரில் தடுக்காம இருக்கிறது கூட ஒரு இது இருக்கு. கனிமத்துக்கும் அதே மாதிரி ஒரு, ஏன்னா நம்ம குப்பை இங்கேருந்து போயிட்டோம். இப்போ லெதர் ஃபேக்ட்ரிக்கு இங்கே லெதர் வருது. அதெல்லாம் எங்கேருந்து வருது? ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது. இதில் கண்டெய்னரில் வருது. அப்படியே அந்த லெதர் ஃபேக்ட்ரி நான் ஒரு நாள் போயிருந்தேன் ராணிப்பேட்டை. போனால் அந்த சாணம் அப்படியே அந்த அழுக்காடு வருது. ஏன்னா எல்லா கழிவும் இங்கே போட்டோன்றான். எப்படி? இந்தியாவில் போய் அவன் கழுவிட்டோம், கெமிக்கல் போட்டு அவன் ரிவரெல்லாம் பாலாரெல்லாம் பாழாகட்டும்னு அனுப்புகிறான். நம்ம செய்கிறோம், ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லைன்னு. அது காலகாலமாக நடக்குது. அது மாதிரி தான் இது. கழிவை அவன் லாரியில் ஏற்றி அனுப்புகிறான். அவனுக்கு செக் போஸ்ட் இல்லையா? இதுதான் போதுன்னு தெரியாதா? செக் போஸ்ட் நிறுத்தி கேட்க மாட்டானா? போட்டோம். நம்ம ஊரில் இருக்கிற குப்பை பக்கத்து தெருவுக்கு போனால் ஓகேன்னு அது மாதிரி தான் இது. அதானி வந்து போர்ட் கட்டுறதுக்கோ அதானிக்கு இங்கேருந்து போயிட்டுருக்குது நம்ம கனிமம். அதுக்கு வழிமுறையே இல்லை, தடுக்க ஆள் இல்லை. அது மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போது இந்த கனிமங்கள் அவ்வளோ லோடு போகுது. எப்படி போகுதுன்னு கேட்குறோம். அது இல்லாத இங்கே விற்பனை செய்கிறதுல எந்த அனுமதியும் கிடையாது. அப்போது தரமற்ற எம்சாண்டு, தரமான எம்சாண்டு எப்படி கிடைக்கும்? குவாலிட்டி செக் இருக்கா கேளுங்க. எங்கேயாவது இப்போது பொதுப்பணித்துறை கேட்குற, பொதுப்பணித்துறை 2021 ஜூன் மாதம் வரைக்கும் 506 க்ரஷருக்கு ரெனியூவல் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க. 2021 அப்புறம் ரெனியூவலே பண்ணல. ஏன்னா ஆட்சி மாற்றம் வந்தவுடனே இவங்களுக்குள்ள இன்ஃபைட்டு. பொதுப்பணித்துறையா நீர்வளத்துறையா?
இந்த ஆட்சியில தான் இந்த ஃபைட் நடக்குதா? கடந்த ஆட்சியில இல்லைங்க. கடந்த ஆட்சியில் இதெல்லாம் பொதுப்பணித்துறை ரெனியூல் எல்லாம் பண்ணாங்க. இந்த அரசு வந்த உடனே அந்த ரெனியூல் கூட இல்லை. இப்போ சேலத்தில் ரீசண்டாக 70 க்ரஷர் பிடிச்சிருக்காங்க எந்த அனுமதி இல்லாத. இப்போ நீங்கள் இப்போது நூதன முறையில் இருக்குது. நான் உங்ககிட்ட உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற மேடம் எனக்கு வேலை கொடுங்கன்னு ஒரு லெட்ரு கொடுத்துட்றேன். டெபாசிட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. கொடுக்கணுன்னா நான் 10,000 ரூபா டிடியை கொடுத்துட்றேன். நீங்கள் டிடியை போடாதே 6 மாதம் வச்சுக்கின்னு 6 மாதம் நான் இங்கேயே உலாத்திட்டு இருந்தேன்னா அப்போ என்ன அர்த்தம்? இவர் யாருன்னு கேட்டால் இல்லை அவர் வேலை கேட்டு லெட்ரு கொடுத்துருக்காரு, 50,000 ரூபா டிடி கொடுத்துருக்காரு. டிடி போட்டிங்களா? போடல. போடுறதும் இல்லை, லாஸும் இல்லை. அது மாதிரி பொல்யூஷனில் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு க்ரஷர் ஆரம்பிச்சுக்க வேண்டாம். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நான் பொல்யூஷன் லெட்ரு கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஆர்டர் வந்துடும். ஏன்ப்பா அரைக்கிற? அவர் முறைப்படி எல்லாம் ஸ்க்ரீன்லாம் போட்டு நான் அரைக்கிறேன். அப்போ எப்படி நீ அனுமதி வாங்கின? நான் அவங்களுக்கு டெபாசிட் ஒரு 1.5 லட்சம் ரூபா டிடி கொடுத்துருக்கேன். டிடி போட்டாங்களா? போட மாட்டாங்க. ஏன்னா அப்ரூவல் வந்தால் தான் போட முடியும். அதுக்குள்ளே இவர் அரைக்கிறவார். அரைச்சி அப்படி தான் ஓடிட்டுருக்குது. அதனால தான் இப்போ டிடி அப்படியே பெண்டிங்லேயே வச்சுருப்பாங்க. பெண்டிங்லேயே இருக்கும். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 162 க்ரஷர் இருக்குது. எத்தனை பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க? ரெனியூல் பார்த்தா 22-25 பேர் தான். செங்கல்பட்டு இப்போ பிரித்த உடனே அதில் 269 க்ரஷ் யூனிட் இருக்குது செங்கல்பட்டு மட்டும். அங்கே எவ்வளோ பேருக்கு அனுமதினா ஒரு 30 பேருக்கு தான் பர்மிட் கொடுக்குறார். அதான் நான் லாஸ்ட் மந்த்து டிசம்பரில் கனிமவளத்துறை டைரக்டர் மிஸ்டர் சரவணன் வேல்ராஜ் சந்தித்து ஒரு மனு கொடுத்தேன். நீங்கள் தான் சொல்கிறீங்களா நாங்கள் மனு கொடுக்குறோம், ஆனால் பார்த்தாக்கா மாறிக்கிட்டே இருக்காங்க, ஆட்கள் அதிகாரிகள் மாற்றப்பட்டுடுறாங்க, ஃபாலோ பே இல்லைன்னு நீங்கள் போன உடனே நான் கேட்டேன், நீங்கள் 3 வருஷம் தொடர்ந்து இருப்பீங்களா கேட்டேன். அது அவருக்கு மட்டும் எப்படி அதான் சொன்னார். அது என்கிட்ட ஏன் இந்த கேள்வி கேட்டு நீங்கள் 5வது டைரக்டர் இல்லை ஆக்சுவலாக இந்த மாற்றமே எதனால் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நான் போய் ஒரு வாட்டி மனு கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னன்னா, நான் போன நிர்மல்ராஜ் தவறு பண்ணார் சொன்னேன்னா இந்த டைரக்டர் அவர் தான் அங்கே போயிட்டாரு. லஞ்ச ஒழிப்புத்துறையில் சொன்னேன் ஒரு வாட்டி. அவர் அங்கே அவர் இப்போ வேறு டிபார்ட்மெண்ட் போயிட்டார். அதான் 6 மாதம் போட்டால் அது அவர் செஞ்ச தப்பெல்லாம் மறைஞ்சிடும், வேறு அதிகாரி வந்துட்டா. அப்படி பண்ணுறாங்களோன்னு இதே தவற மறைக்கவா இல்லை அவர் கண்டுபிடிச்சிருவாருன்ற அந்த ஒரு விஷயமா? யாராவது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் சொல்ல முடியாதுல்ல அவருக்கு. தொடர்ந்து 3 வருஷம் தான் அவர் மேலே ஒரு கேஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்கம் டேக்ஸ் இடி அவர் பிரச்சனைக்குள்ளாயிடுவார். மாற்றிக்கிட்டே இருந்தா அப்படி இருக்குமோன்னு எனக்கு. ஏன்னா இந்த துறையும் சரி, இது ஆட்சி மாறினாலும் இந்த காட்சி மாறலன்றதுனால இது அதிகாரிகள் லெவல்ல மட்டும்தான் இந்த விஷயம், இந்த முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கிறதா நீங்க பார்க்குறீங்களா? அதிகாரிக்கு தான் முக்கிய பொறுப்பு ஏற்றுக்கிறாங்கன்ற. ஏன்னா அவங்க கையில் நீங்க சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். பொறுப்புங்கிறது வேற, அவங்களுக்கு மட்டும்தான் இதுல பொறுப்புங்கிறது வேற. ஆமாம், அவங்க மட்டும்தான் இதில் பொறுப்பாக்கப்படணுமான்னு நான் கேட்குறேன். அவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா ஆட்சி 2 ஆட்சியிலையும் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அதுலேயும் நடந்திருக்கு. அப்பையும் உங்களுக்கு லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, டிரைவர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்பயும் நடக்குது அப்படின்னா இதுக்கு நடுவில் இந்த பெரிய விஷயத்துக்குள்ளே இருக்கிறது வெறும் அதிகாரிகள் மட்டும்தானான்னு நான் கேட்குறேன். எனக்கு அதிகாரி மீது நிறைய சந்தேகம் வரதுக்கு காரணம் என்னன்னா, இந்த துறை இல்லாத போக்குவரத்துறையில் 6வது கமிஷனர் மாற்றிருக்காங்க. அப்போ 6 மாதத்துக்கு ஒரு கமிஷனர். அப்போ அங்கேயும் இல்லை அரசுங்கிறது அந்த மாதிரி ஒரு மாற்றிக்கிட்டு இருந்தால் ஒரு நல்ல நிர்வாகம் கிடைக்கிறதுக்கு கூட ஒரு அரசு இந்த மாற்றங்களை செய்யலாம். இல்லை ஒருத்தரே இருந்தால் அங்கே ஊழல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அதையும் இருக்கக்கூடாது. ஊழலை ஒழிக்கிறதுக்கு கூட இந்த அப்போ பொதுமக்களும் சங்கம் கொடுக்குற மனுக்கு எந்த அதிகாரி நடவடிக்கை எடுப்பார்? நான் போய் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை கொடுக்குறேன், யாரா இருந்தாலும் அப்படியே ஃபாலோ அப் தானே சார் பண்ணணும். இப்போ நீங்க போய் ஒருத்தட்ட மனு கொடுக்குறீங்க, சரி அவர் மாறிடுறாரு அப்படின்னாலும் அதுக்கான ஃபாலோ அப் ஆக்ஷன்ஸ், ஃபைல், டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கத்தானே செய்யும். உங்க மனு இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னைக்கு எல்லாமே நம்ம டிஜிட்டலைஸ் வர இங்க பேசுற மாதிரி புதிய தலைமுறையில் போய் பேச முடியுமா? நீங்க மாறிடுவீங்கல்ல, இதே கருத்து பேச. அது மாதிரி தான் நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். நான் இதுவாக சொல்ல, அதிகாரிகளுடைய மாற்றம். இப்போ நிர்மல்ராஜ் வந்தார், நேராக கோரியிலே போய் நடவடிக்கை எடுத்தார். என்ன ஆச்சு அந்த நடவடிக்கை? ஃபீல்டுலேயே போனார். அதனால் ஒரு டிரைவர் உயிரிழப்பு தான் ஏற்பட்டது. அந்த க்ரஷர் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இன்று வரையும் எடுக்கலை. இங்கேருந்து திருப்பி போக்குவரத்துறை போனார். அதிகாரிகள் நினைச்சாலும் நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு நான் கேட்குறேன்.
ஆமாம், அதுக்கு மேலே அமைச்சர் இருக்காங்கல்ல. முடியுமா? முடியாது. முடியாது. அதுவும் ஒரு அதுவும் இருக்குது. எங்களுக்கு என்னென்னா ஆஸ் எ லாரி ஓனர் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு க்ரஷர் இயங்க தானே அதை தடை செய்யவோ அதில் நடக்கிற தவறோ அவருக்கு அபராதமோ தடை செய்ய நடக்காது இருக்கிறதுக்கு அதிகாரிக்கு முழு பொறுப்பு இருக்குது. இப்போ எங்கள் லாரியை மட்டும் பில் இல்லை, இதுக்கு கோர்ட் ஆர்டர் இருந்தும் என் லாரியை பிடிச்சி காவல் நிலையத்திற்குமே கொடுத்து அவர் உங்க கோவம் அதுதானான்றத என் கேள்வி. அங்கேயோட நிற்கிதா உங்கள் கோவம்னு என்னோட கேள்வி. நீங்கள் எனக்கு பாதிப்பு ஏற்படுதுப்பா, அதனால் அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படணும்ப்பா, அவ்வளோதானா? அப்படி சொல்ல. நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டு வரோம் ஒரு பொருளை, முறையாக நடக்கணும்னு நினைக்கிறோம். நான் திருடிட்டு வந்தேன்னா அவனும் ரைட்டு நானும் திருடன்லாம். நான் பணம் கொடுத்து வாங்குகிற பொருள், நான் ஜிஎஸ்டி கட்டி பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறேன். அது ப்ராடக்ட்டு, அது ஊரறிய நடக்குது. இப்போது இந்த சட்டம் மணலுக்காக கொண்டாந்து இந்த 379 431 டிரைவரே சவுட்லேருந்து அள்ளி போடலாம், சவுடு டிரைவரே அள்ளி போடலாம். அப்போது குற்றவாளி டிரைவரு ஓனரு. ஆனால் இது எம்சாண்ட், இது மலை, பெரிய மலை. சும்மா டிரைவர் போய் கையில் வீட்டிலேருந்து சுற்றி எத்துமே உடச்சி எத்தார முடியாது. மலை வெடி வச்சா தான் எடுக்க முடியும். வெடியை கொடுக்கறது அரசு தவிர நீ வெடி மருந்து எங்கேயும் நீயா தயார் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ வெடியை அரசு கொடுத்து மலையை உடைச்சி அந்த மலையிலேருந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து க்ரஷருக்கு பொதுப்பணித்துறை அனுமதி கொடுத்து நீர்வளத்துறை சொல்லிருக்கீங்க நீங்க. இல்ல 4 துறை இவ்வளவு துறை இல்ல, அப்ப இவ்வளவு துறைக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கா? இவ்வளவு அதிகாரிகளுக்குள்ள கோஆர்டினேஷன் இருந்து இந்த விஷயம் நடைபெறுதா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் பண்ணுவாங்க, ஒரு சின்னதா ஒரு இது இருக்கும், ஒரு சண்டை இருக்கும். நீங்க சொல்றது பார்த்தா இவ்வளவு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இணைஞ்சு ஒரு விஷயத்த, அதனால தான் நாங்க பஸ்ட் ஆயிட்டோம். நாங்க போய் பொல்யூஷன் மினிஸ்டர் பார்க்குறோம். அவர் பார்த்தா இன்னும் இவ்வளோ லிஸ்ட்டு கொடுக்குற இவ்வளோ நடக்குதுன்னு. அங்கேருந்து பொதுப்பணித்துறை போய் அவரை பார்த்தோம், பொதுப்பணித்துறை அமைச்சர் அவரும் பார்த்துட்டு இப்படி பிஏ கிட்ட கொடுத்தார். நீர்வளத்துறையை பார்த்தோம். அவருக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சு மலைகள் இப்போ திருவண்ணாமலை அதுக்கப்புறம் பெரிய நிறைய மலை இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே எது இருந்தாலும் அவருக்கு தெரியாம, அவர் கண்ணுக்கு தெரியாம போக போறதில்ல. அதுவும் நீங்க மனு எடுத்துட்டு போயும் கொடுக்குறீங்க. அப்படின்னு பனீர்தர் ரெட்டின்னு ஒரு செக்ரட்டரி இருக்காரு. அவர் என்ன செய்யறாருன்னு எனக்கு தெரியல. வெளியே வர மாட்டார். எந்த கோரிக்கை எந்த அறிக்கை எதுவுமே இல்லையே இவ்வளோ நாளாக. நான் குற்றச்சாட்டு சும்மா சொல்லுவேன். சீஃப் இன்ஜினியர் பொதுப்பணித்துறை இவ்வளோ க்ரஷர்கள் அனுமதி இல்லாத இயங்குதுன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கல, இங்கெல்லாம் போயின்னு காவல்துறைக்கு போனேன். ஏன்னா நீதிமன்றத்தில் என்ன கேட்குறாங்க, ஏதாவது தப்பு நடந்து கோர்ட்டுக்கு போனா நீங்களே தொடர்ச்சியா நீதிமன்றத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. அப்ப ஒவ்வொரு தடவையும் அப்ப அந்த இடத்துல கூட நீங்க சொல்ற பாயிண்ட் எடுபடுதா? நீதிமன்றம் போனப்ப என்ன ஒரு வாட்டி கேட்டாங்க, நீங்க என்ன தவறு நடந்தா நேரா கோர்ட்டுக்கு வந்துடுறீங்க, ஏன் காவல்துறை போலன்னு. அதனால நான் நேராக இந்த சீஃப் இன்ஜினியர் மீது மெரினா காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இவர் தன் கடமை செய்ய தவறாரு, இவரால் பல உயிரிழப்புக்கு ஏற்படும், பொது சொத்துக்கு பாதிப்பு, செக்ஷன் 163 160 இப்படி செக்ஷன் போட்டு நான் அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் ஸ்டாலின் கொடுத்தா என் கோரிக்கையை என் பெட்டிஷனை வாங்கலை. அதிகாரி மீது நீ எப்படி கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. அதாவது இவர் அனுமதி இல்லாத இவ்வளோ க்ரஷர். இப்போ நம்ம இந்த புதுக்கோட்டையில் நம்ம பார்த்தோம், ஜகபர் அலி அவர் நீங்கள் அது கூட இரங்கல் தெரிவித்த விஷயத்தை பார்க்கணும். அவரு என் வேலையை தான் அவரு செஞ்சிருக்காரு. அவர் கொடுக்குற மனு எதிரணிக்கு போயிடுது. இப்போ நான் கொடுக்குற மனு எதிரணிக்கு போயிடுது. யாரு இதை செய்யறாங்களோ அவங்க கிட்ட போயிடுது. யாரு அதாவது என்ன நடக்குது, இதற்கு யார் காரணமா இருக்காங்களோ அங்க போயிடுது. ஆமா, இன்னையா நீ பாட்டு இங்க இவ்வளவு லோடு விடுன்ற உன் மேல ஒருத்த கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறான்னு அப்படியே அனுப்புறாங்க. அங்கே அவன் நேராக அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு ஃபோன் போடுறான், உனக்கு என்ன, நீ யாரு? எங்கள் ஏரியாவில் ஒரு மீன் மார்க்கெட் இருந்து நான் அதனால 20 அடியில் தண்ணி எங்களுக்கு கிணறு நோன்னா. இவன் இந்த மீன் மார்க்கெட் தண்ணியெல்லாம் விட்டு நீர் பாதிப்பு, கிணத்து தண்ணியெல்லாம் பாதிச்சிச்சு, இது மாதிரி இருக்குதுன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, நீ யார் எங்கள் 1000 பேர் பொழப்ப கெடுக்க வந்தேன்னு கேட்குறான். நான் மதுரவாயில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த நிமிஷம் அவனுக்கே வருது. அவன் மறுநாளே அடுத்த நிமிஷமே கேட்குறான். அவ்வளோ தைரியம் வருது.
அதனால அவருக்கு அவர் சொல்ற அந்த ஸோ பேட்டி இந்த ஒரு விஷயத்துல தமிழகத்தின் பல துறைகள் இணைந்து செயல்படுது அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆமா. நீங்க எங்க போனாலும் வந்து இங்க உங்களுக்கே எல்லாமே திரும்பி வருது அப்படின்னு வந்து சொல்றீங்க. பட் இவ்வளவு துறைகள் இருக்கும்போது நீங்க கனிம வளத்துறைய வந்து மட்டும் துரைமுருகன் அவர்கிட்ட வந்து பறிக்கணும்ன்றீங்களே, இது நியாயமா? இவ்வளவு துறையிலையும் பிரச்சனை இருக்கு, நீங்க ஏன் அவரை மட்டும் டார்கெட் பண்றீங்க? அதுக்கு இல்லை அவர் வந்த பிறகு தான் நின்று போன மலை எங்கெங்கே பிரச்சனையாகி நின்று போனிருந்தது. வெளிநாட்டுக்கு கனிமங்கள் ஏற்றுவதற்கும் மேலும் மலைகளுக்கு அனுமதி கொடுத்துட்டார். முன்னெல்லாம் அது கிடையாது, போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் பாருங்கள், ஒரு 100 வண்டி நிற்குது, ட்ரெய்லரு, பெரிய பெரிய பாரு, 100 டன்னோட டெய்லி அதானி போர்ட் வழியாக வெளிநாட்டுக்கு போகுது. அது அனுமதி கொடுத்தது இவர் தான் கொடுத்தார். அது நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ இது மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே மணல் எடுக்க முடியல, அப்போ எம்சாண்ட் மலையை ஒடிச்சு தான் எடுக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலை வெளிநாட்டுக்கு, அதாவது உங்க லாரிகள் இல்லாம வேற லாரி, மாநில லாரி எல்லாம் வந்து போறது, அது ஒரு ரீசன் அவங்களோட. அதை பற்றி எங்களுக்கு இல்லை. ஏன் இப்படி வெளி மாநிலத்துக்கு, வெளி ஸ்டேட்டுக்கு, வெளி கண்ட்ரிக்கு, இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கு நம்ம கனிமம் போகணுமா? இன்னைக்கு நம்மளுக்கு மணல் எடுக்கக்கூடாதுன்றீங்க, இடி வந்துடுச்சு. அப்போ எம்சாண்டுக்கே இங்கே பட்டாலேண்ட்லேருந்து எடுக்கிறது நிறைய முறைகேடு நடக்கிறது. இப்போ மலையை உடைக்க அனுமதி கொடுத்துட்டீங்க. இதுல ஏதாவது ஒரு துறை क्वेश्चन எழுப்பி இருந்தா நிஜமாவே இது நடந்திருக்காதுல்ல. அப்ப ஏன் நீங்க ஒருத்தரை மட்டும் இதுக்குள்ள நீங்க அமைச்சரை மாத்தணும் சொன்னதா கேக்குறீங்க? நான் லோகாயுக்தா கேட்டிருக்கேன், இடி வரோன்னு இருக்கேன், கவர்னரை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க? இல்லை, அடுத்து தானே வரணும் நீங்கள் அதெல்லாம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதை தான் நான் கேட்குறேன். இவ்வளவு துறையில் இருக்கும்போது நீங்கள் எல்லாரையும் சொல்லியிருக்கணும், ஏன் அவரை மட்டும் சொன்னீங்கன்னு அதனால தான் கேட்டேன். நான் போகாத படிக்கட்டே இல்லை. மாவட்ட ஆட்சியருக்கு போய் லெட்டர் கொடுத்தேன் காஞ்சிபுரத்தில். இது மாதிரி உங்கள் மாவட்டத்துக்கு உள்ளவே ஒரு கனிமவள துறையில் கம்ப்யூட்டர் வந்து 20 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒயிட் பேப்பரில் எழுதிக்கிட்டு கனிம பில்ல அந்த கனிம கொள்ளை அடிக்கிறவனே பில் பிரிண்ட் பண்ணுவாரா, அவனே சீல் எடுத்து. இதுக்கு முந்தைய ஆட்சியில கூட நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கலையே. இல்ல, அந்த அமைச்சரை நீங்க அதுல இருந்து எடுங்க அப்படின்னு நீங்க அப்பெல்லாம் கோரிக்கை வைக்கல. இப்ப மட்டும் வைக்கிறீங்கன்னா அதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோன்றதுனால நான் கேட்டேன். இல்லை, அதாவது கடந்த முறை பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு எடப்பாடியாரே இருந்தார், கேட்டிருக்கேன். போன வாட்டி இதே 2006 to 2011 துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சராக்கும் போது அவரை மாற்றணும்னு கோரிக்கை கொடுத்து துணை முதல்வர் கொடுத்தேன். மறுநாளே மாற்றப்பட்டார். 1 வருஷம் கொடுத்து முதல்வர் துறையிலே முறைகேடுன்னு போராட்டம் பண்ணியிருக்கோம். நாங்கள் கவர்னரை நோக்கி போயிருக்கோம். இவர் தப்பு பண்ணுறாருனாலுமே ஒன்றும் உங்களோட இதில் ஒன்றுமே மாற்றம், இவ்வளோ வருஷத்தில் எந்த மாற்றமும் இன்னும் அதிகமாக தான் ஆயிருக்க மாதிரி தானே தெரியுது. இந்த பிரச்சனைங்கிறது இன்னும் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அதுதான் நான் இப்போ சொல்கிறேன். மணல் வந்து இயற்கை நீதி அரசர் கிருபாகரன் சொல்லி முதலமைச்சரை சந்திச்சிங்களா? முதலமைச்சரை வந்து மணல் விட சொல்லி சந்தித்தேன் ஆரம்பத்தில். நீங்கள் இவ்வளோ கட்டிடங்களுக்கு இவ்வளோ புது சிஸ்டம்லாம் எடுத்தாந்துருக்கு, இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு கூட கட்டிக்கலாம், இன்னொரு ஃப்ளாட்டு மேலே கட்டிக்கலான்னு நீங்கள் 5 அம்ச கோரிக்கை எடுத்தாந்து பில்டிங் இண்டஸ்ட்ரியை வளர்த்துருக்கீங்க. ஆனால் கனிம மணல் இல்லைன்னு வேலை நடைபெற்று கொண்டு இருக்குன்னாரு. மணல் வந்தது. ஆனால் மணல் வந்த உடனே அது தனியார்கிட்ட கொடுத்து அதனால் இடி ரேடு வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டது. அதுதான் இப்போ முதல்வருக்கு இன்னொரு கடிதம் கொடுத்தேன். மணல் வந்து 2003 ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது மணல் தனியார்கிட்டேருந்து அரசே நடத்தணும், கோர்ட் உத்தரவு வந்து. ஏன்னா இது தனி 3வது நபர் வந்தால் தவறு நடக்குதுன்னு சொல்லி இது கொடுத்தாங்க. ஆனால் இது வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, லோடராக உள்ளே வந்து அவனே ட்ரேடராக மாறிட்டான். லோடராக உள்ளவரா இப்போ லோடர் இல்லாத நடத்துங்கன்னு உத்தரவு போட்டு 1 வருஷம் ஆகுது கோர்ட்டு, மதுரை கோர்ட்டு. ஏன் நீங்கள் இன்னும் மணல் விட நீதிமன்ற உத்தரவு கூட அமல்படுத்தலை? அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இதுக்கு மேலே மிஷினரி இருந்தால் தான் யூ ஹேவ் டு கால் தேர்ட் பர்சன். இல்லை, இவ்வளவு இந்த கனிம வளத்துறையில் இவ்வளவு நடக்கிறது அப்படி. ஏன்னா எங்கே நம்ம ஒரு சின்ன இப்போ நீங்கள் பார்த்தோம் டங்ஸ்டன் சுரங்கம், அந்த இடத்து உடனே முதலமைச்சர் வந்து இதுக்கு நான் பதவியே போனால் கூட பரவாயில்ல, நான் இதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர். அப்போ நீங்கள் இதை சரியா இது கவனத்துக்கு கொண்டு போலியா? இவ்வளோ கொள்ள வந்து தன்னுடைய அரசிலேயே நடக்குதுன்னு தெரிஞ்சா நிச்சயமா அவர் நடவடிக்கை எடுத்திருப்பாரு. 8 வழி பாதை எடுத்தா இருந்தாங்க. உடனே செய்தியாளரை சந்திச்ச லாரி ஓனரு, உளுந்தூர்பேட்டை டு சேலம் 136 கிலோமீட்டர் ரோடை 8 வழி பண்ணுங்க, நாங்கள் 2 ஹவர் மிச்சம் பண்ணுறோம். இதே
மதுர்வாயில் டு வாலாஜா டு வானகரம் 96 கிலோமீட்டர் ரோடை போடுங்க, 6 வழி 8 வழி பண்ணுங்க, நாங்கள் இதில் ஒரு 1 hour 2 ரூட் இருக்குது, இது போதும்னு பத்திரிக்கையில் செய்தி கொடுத்தோமே, ரீச் ஆச்சு. அதனால கடந்த அரசு அது அந்த பீரியட். இப்போ இந்த பீரியட்லயும் அதே அந்த இடத்துல இப்பவும் அதே ரோடு இருக்க தானே இருக்கு. இப்போ சரி பண்ணிட்டாங்க, அந்த 100 ரூட்டை மாத்திட்டாங்க, சரி பண்ணியிருக்காங்க. மக்கள் போய் நிற்காங்க. அந்த 8 வழிக்கான நீடு இப்போ இல்லை, இன்னும் அதுக்கான ஃபோர்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். நான் அதுதான் கேட்குறேன். அதாவது முதல்வர் இவ்வளவு சென்சிட்டிவ் உடனடியாக நடவடிக்கை எடுத்த பாருங்க, டங்ஸ்டன் சுரங்கம் என்னால அந்த இது வரல, விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டாங்க, அந்த வராது அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாருல. இப்போ ஒரு உங்ககிட்ட வரத்துக்கு 1 ஹவருக்கு முன்னே எனக்கு கனிமவளத்துறை இயக்குனர் கடிதம் அனுப்பிச்சு என்னை நாளைக்கு 1 மணிக்கு மீட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. உங்கள் கோரிக்கையை வந்து பேசணும், வாங்க, நிறைய பேர் வாங்க, 2 பேர் வாங்கன்னு கூப்பிட்டு. நான் சொன்னேன், இது சங்க பிரச்சனை, 4 பேர் வந்தால் தான் தீர்க்க முடியும். இல்லை இந்த 2 பேர் தான் வரணும், நீங்கள் வாங்கன்னு இப்போ கூப்பிட்டுருக்காங்க. அதுவே ஒரு 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 முயற்சி தான். இதுக்கப்புறம் அவர் கேட்டுட்டு முதல்வருக்கு சொல்லி முதல்வர் கூப்பிடலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக ஆனால் சந்திச்சு இந்த பிரச்சனையை முதல்வர்கிட்ட வைக்கலாம். முதல்வர்கிட்ட இந்த கனிமம் குறித்து எதுக்காக வரேன்னு கேட்கும்போது இது மாதிரி கனிமம் இதுன்னு சொன்னாவே கூப்பிட மாட்டுறாங்க. ஏதாவது பாராட்டு விழான்னு கூப்பிடுவாங்க. நீங்க பிரஸ் மீட்னால இப்ப கூப்பிடுறாங்க. ஜகபர் அலி இஷ்யூ வந்து இப்போ ஏன்னா இன்றைக்கு கூட வந்து கிட்டத்தட்ட அங்க கூட பல 1500 மீட்டர் கியூபோ என்னமோ அங்க தனியா பதுக்கி வச்சிருக்கிறாங்க. அவருக்கு எதுக்காக புகார் கொடுத்தாரோ அந்த இடத்துல இன்னைக்கு அதிகாரிகள் ஆய்வு பண்ணி அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இப்போ அவருடைய இறப்புங்கிறது ஒரு பிரஷரை இந்த அரசுக்கு கொடுத்திருக்கோம். ஆமா, இப்போ சேலத்துல சரவணன் ஒரு ஜேடி 70 கிரஷர் மறைமுக எந்த அனுமதி இல்லாத மலையை உடைக்க அனுமதி கொடுத்துருக்கார். இப்போ அவர் தடுக்கலைன்னா என்ன ஆகும்? அந்த கிரஷர்கார் எங்கேயாவது கனிமத்தை திருடிட்டு வரணும், கொள்ளை அடிச்சுட்டு வரணும் தான் நினைப்பாங்க. அப்போது இதை கண்ட்ரோல் பண்ணாவே இந்த மலைகள் உடைப்பதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். இந்த அனுமதி இல்லாத செங்கல்பட்டில் இயங்கக்கூடிய 240 கிரஷரு என்ன பண்ணணும்? அதே இல்லை அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். இல்லை காஞ்சிபுரம் இயக்குனர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்றீங்க. பட் அவருக்கு பிரச்சனை தெரியாமலா இருக்கும். அவங்க தானே லாரியெல்லாம் நீங்க பிடிக்கிறவங்களும் அவங்களா தானே இருக்கிறாங்க. பிரச்சனை தெரியாமலா இருக்கும் அவருக்கு. அவங்க தான் உத்தரவு போட்டாங்க. எப்போ இந்த விபத்து நடந்த உடனே, இந்த மர்டர் நடந்த உடனே எல்லாருக்கும் ஓப்பனாக ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதில் தேனாம்பேட்டில் இருக்கிற தாசில்தாருக்கு தெரியுமா, லாரிக்கு இந்த ஜெல்லிக்கு ப்ராடக்ட் வானா இவன் பணம் கொடுத்து வாங்கிட்டு வரா, ஜிஎஸ்டி கட்டிக்கா, நேராக தான் தேனாம்பேட்டை ஸ்டேஷனுக்கு கொடுத்து அந்த வண்டி 8 வண்டி ஓனர் இன்னைக்கு புழல் ஜெயிலில் இருக்கார். எல்என்டி எடுக்க மாட்டோம்னு உங்களால் அது சொல்ல முடியாது. அந்த லாரி லோடு நாங்கள் எடுக்க மாட்டோம், இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு பிரச்சனை வந்தால் நாங்கள் இந்த குவாரியிலேருந்து எடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இது மாதிரி வண்டிகளை ஒரு விபத்து நடந்த உடனே அந்த ரோட்டில் போகிறவெல்லாம் கேஸ் போடுவாங்க. ஒருத்தர் ஹெல்மெட் போடாத ஒரு விபத்து நடந்துச்சு வச்சுக்க, அன்றைக்கி 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சார்ஜென்ட்டும் 100 கேஸ் போடுன்னுவாங்க. அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே அந்த சம்பவம் எதனால் நடந்து எதுக்கு நடந்து இல்லாத ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் நீங்கள் வாய்ஸ் கொடுத்து போகிற வர வண்டியெல்லாம் பிடிச்சி போட்டால், இல்லை எல்என்டி கம்பெனிலேருந்து அவங்களுடைய டஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அந்த வண்டி சென்னை உள்ள இன்னொரு சைட்டுக்கு வருது, அந்த வண்டி நிற்குது. இப்போது நந்தனமோ எங்கேயோ ஒரு ஸ்டேஷன் நிற்குது. அந்த டிரைவர் ஓடிட்டா, இல்லைன்னா டிரைவர் இன்னத்துக்கு ஜெயிலில் இருந்திருப்பா. அப்போ ஓனரோ டிரைவரோ ஆன்டிசிபேட் பேல் எடுக்கணும். இப்போ நீங்கள் துரைமுருகன் அவர்களை சந்திச்சு பேசியிருக்கீங்களா? நிறைய பேசிட்டோம். என்ன சொல்லுவார் அப்போ? அவர் 2 செகண்ட்ஸ் மேலே பேச மாட்டார். யார் 2 செகண்ட் தான் 2 செகண்ட். அதுலேயே ஒரு வணக்கம் சார்னு சொன்னாவே 2 செகண்ட். அதில் ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று சொல்லு, போயாலாம் நடக்க பார்த்துக்கலாம், உனக்கு என்ன மணல் இல்லை, ஆந்திராவில் உனக்கு வேண்டிய மண் இங்கே நான் தரப்போ, அவ்வளோதான். இதாக சொல்லுவார். அப்போ இந்த தவறெல்லாம் சரி பண்ணப்படும், கிடைக்கப்படும், கொடுக்கப்படும். ஆனால் ஆரம்பத்தில் ஆட்சி அமைச்ச 1 வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்து எங்கள் கூட வந்து கனிமவளத்தூரில் உட்காந்து மீட்டிங் போட்டார், எல்லாம் பண்ணார். அப்பதானே செட் ஆகும். அப்பவே இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் சொல்லி நீங்க சொல்லிதான் எங்களுக்கு வந்து இந்த டிரான்சிட் பாஸ் வேண்டாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சோ. இல்ல சொல்லிதான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அலாவுதீன் கமிட்டி போட்டதே அமைச்சர் தான். ஒரு கமிட்டி போட்டு கமிட்டியும் நடந்து இது எங்க தவறு நடக்குதா, புதுசா வராங்கல்ல அதிகாரி, வந்த உடனே அவருக்கு பழசெல்லாம் தெரியாது, ஏற்கனவே என்ன நடந்து தெரியாது. இவரு பாட்டு நீங்கள் ஏன் வண்டி பிடிக்கல, ஏன் ரெவன்யூ வரல, என்ன நடக்குது, யாரும் வண்டி பிடிக்காத எல்லாம் நீங்க சம்பாதிக்கிறீங்களா? மினிஸ்டர் ஆய்வு கூட்டம் நடத்துவாங்கல்ல எல்லா இடத்துலயும், அவங்க ஒரே ஒரு கூட்டம் தான் நடந்தது. அதுக்கப்புறம் இல்லை. இப்போ புதுசாக டைரக்டர் வந்த பிறகுதான் இதெல்லாம், ஏன் வண்டி பிடிக்கல, ஏன் டார்கெட் வரல, ஏன் இது பண்ணலன்னு சும்மா இருக்கிற எங்கள் வண்டி, இவங்க போய் மலையில் பிடிச்சிருக்கணும், அங்கே போக முடியாது.
இல்லை க்ரஷரில் போய் பிடிச்சிருக்கணும், அனுமதி இல்லாத க்ரஷர். நேராக ரோடுக்கு வந்து அவங்களுக்கு ஈஸியாக லாரி பிடிச்சி ஜெயிலில் போட்டோன்னு தான் நாங்கள் இதுக்கு போராட வேண்டிய கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, செக்ரட்டரி இருக்கார்ல பனீந்தர் ரெட்டி, அவர் ரோடுக்கு வந்தோ எந்த அறிக்கை கொடுத்து இது வரைக்கும் பார்த்தில்ல. அவங்களாம் ரோடுக்கு வரணும். கனிம வளத்துறை ரோடுக்கு வந்து எவ்வளோ இப்போ நாங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு நாளைக்கு இப்போ எப்படி கமிஷனர் கூட்டா மாதிரி செக்ரட்டரி கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்க. செக்ரட்டரி என்ன பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். செக்ரட்டரி முக்கியம். அவங்க ஆனால் உண்மையிலே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா அரசால்? இந்த பிரச்சனை அரசு தீர்வு காணல. இதுதான் அரசுக்கு 1000 கோடி 1.5 கோடி ஒரு ஏக்கருக்கு எடுக்கிறாங்க பட்டான் லேண்டில். 1.5 கோடி கொடுத்து எடுக்கிறனா எத்தனை கோடி சம்பாதிப்பா? அப்போ இது 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 ஏன் அரசே எடுத்து பண்ணக்கூடாது? மணலை பண்ணிங்கல்ல, ஆற்றுல இருக்கிற மண், ஓப்பனாக இருக்கிற மண், யார் ஒன்றா போய் எப்போ ஒன்றா வாரக்கூடிய மண் 2003 மேடம் ஜெயலலிதா எடுத்து அது அரசு உடைமையாக்கி அரசே பண்ணலான்னு. டாஸ்மாக் இன்றைக்கி ஒரு வீட்டு வாடகை கடையை எடுத்து வாடகை கொடுத்து இன்றைக்கி நடத்த முடியுதில்ல. எப்படி நடத்த முடியுது? எதுக்காக அது பண்ணுறீங்க? ஏன்னா இதில் தேர்தல் போது இந்த விஷயத்தை பேசினாங்களோ, இதெல்லாம் எடுத்து அரசே நடத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க. அரசே நடத்தும் டேமின் மூலியம் 252வது தேர்தல் அறிக்கையில் இந்த அரசு கொடுத்து. நான் வந்து எலெக்ஷன் முன்னாடி நான் தேர்தல் இந்த அறிக்கை தயாரிக்கும் வாக்குறுதி தயாரிக்கும் 4 வருஷம் ஆச்சு, லெட்டர் கொடுத்தேன் நான். இனிமே நீங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு கிடைச்சி நீங்க பார்த்து ஒரு நடக்குமா அப்படிங்கிறத வந்து நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார். அதனால தான் இப்போ எங்களுக்கு இப்போ கூட நீங்கள் சொன்ன மாதிரி லாரியெல்லாம் நிறுத்திடலான்னு நினைக்கிறோம். நாங்கள் நிறுத்தினா என்ன ஆகும்? தொழில், ரோடு, பில்டிங்கு, இதுதான் பெரிய இண்டஸ்ட்ரி. விவசாயத்துக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனால் தான் இவ்வளோ காமன் பீப்புளும் பாதிக்கப்படுவாங்கல்ல. அதுதான் நாங்கள் இப்போ கர்நாடகா, கேரளா போகிறத தடுத்து அந்த மெட்டீரியல் இங்கே யூஸ் பண்ணலான்ற. விலையும் மக்களுக்கு விலை குறையும், தரமான மெட்டீரியல் கிடைக்கும். இப்போ இங்கே கிடைக்கிற தரம் இல்லாத தான் நமக்கு கிடைக்குதா? ஆமாம். இல்லைன்னா கேபி பார்க் என் கையில் எப்படின்னா காங்கிரீட் கேபி பார்க் இது வந்து ஒரு தனி இன்சிடென்ட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ நான் யார் கட்டுறதுமே அப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஹவுசிங் போர்டு பில்டிங்கு அம்பத்தூரில் இருக்கிற ஹவுசிங் போர்டு பில்டிங். நீங்கள் எல்லாம் ஹவுசிங் போர்டு தான் சொல்கிறீங்க. போலீஸ் குவார்ட்டர்ஸ் சீலிங் உழுத எவ்வளோ சம்பவம், டெய்லி ஒரு சம்பவம் நடக்குது சார். இப்போ தனிப்பட்ட ஒரு பில்டிங், அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் கட்டுறாங்களே, அங்கெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா சார்? எங்கேயாவது குவாலிட்டி செக் இருக்கா? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கு ஏதாவது குவாலிட்டி செக் இருக்கா? இல்லை இந்த ரெடிமிக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு எங்கன்னா அவங்க அந்த ஊரில் போடுறாங்களே, அங்கே இருக்கிற அவங்க மிக்ஸ் பண்ணுற தண்ணி உப்பு இல்லாத தண்ணியாக இருக்கா? யார் அதுக்கு யாரை போய் செக் பண்ணும்? இப்போது உங்கள் மூலயமா அதிகாரிகளை கேட்குறேன். நாளைக்கே அதிக கொடுக்கிட்டோம். ஒரு வாட்டி சாண்டு எடுத்து மணல்னு கலந்தாங்கன்னு நான் வந்து தந்தி டிவிக்கும் தந்தி பேப்பருக்கும் சன் டிவியில் சொன்னேன். மறுநாள் அதிகாரி எனக்கு ஃபோன் போட்டு இதெல்லாம் 800க்கு போகுது, நீங்கள் எப்படி இதை பேட்டி கொடுத்தீங்க, எப்படி பேட்டி கொடுத்தீங்க கேட்டார். மறுநாள் நான் சொன்னேன் 2 நாள் விடுங்க, எப்படி திருப்பி ஓட்டுவாங்கன்னு. திருப்பி ஓட்டினாங்க. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி அதை எங்கே எடுத்துன்னு போய் கொட்டுது பார்த்தா எடுத்துன்னு போய் அதிகாரிகளுக்கே தெரியாமல் நடக்குதா? இல்லை இல்லை, அதிகாரிகளுக்கு தவறான இன்ஃபர்மேஷன் தானே. தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ன கேள்வி கேட்குறாங்க. மறுநாள் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, அவர்கிட்ட இருக்கிறது தவறான இன்ஃபர்மேஷன். இப்போ அதான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், எங்கேயாவது தரம் இந்த பிடபிள்யூடியில் இந்த எம்சாண்டெல்லாம் நாங்கள் தரம் செக் பண்ணி தான் அரைக்க விட்டுருக்கோம் சொல்லட்டும். நாளைக்கு சீஃப் இன்ஜினியரு என் மேலே வழக்கு போடட்டும், இல்லை காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். இல்லை அதே மாதிரி இந்த ரெடிமிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஜல்லி கலவையில் ஒழுங்கான தண்ணி தான் வெளியேருந்து தண்ணி வாங்கி தான் கலந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மக்களை பயப்படுத்துறீங்க, அச்சுறுத்துறீங்க, நீங்கள் இது பெரிய இது வந்து இது பண்ணுறீங்கன்னு என்ன கேட்க சொல்லுங்களேன். நான் கேட்குறேன், இங்கே ஓப்பனாக தான் கேட்குறேன். நான் எதையும் மறைச்சோ மற்ற மாதிரி பொய் குற்றச்சாட்டு சொல்ல வரல. ஏன்னா இது எங்கள் தொழில், நாங்கள் தொழில் செய்ய வந்திருக்கோம். நான் ஒரு பொலிட்டிஷியன். நிஜமாவே இது வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய சீரியஸ் இஷ்யூ எடுத்து வச்சிருக்கீங்க. பொலிட்டிஷியன் டு டாக்கோ அரசை பற்றி சொல்லு. எங்கள் தொழில் எங்களுக்கு பாதிப்பு எடுப்பது. எங்களுக்கு ஒரு சைடு டீசல் விலை உயர்வு, ஒரு சைடு டேக்ஸ் ஏற்றுறாங்க, ஒரு சைடு டோல்கேட்டு,
ஒரு சைடு ஜிஎஸ்டியில் பிரச்சனை, காவல்துறை. இல்ல என்னுடைய அடிப்படை கேள்வி என்னன்னா, உங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறோம்னு சொன்னா இந்த விஷயம் அப்படியே போயிடுமா, இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமலே போயிடுமான்றதுதான். அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆயிடுவீங்களோ? இல்ல எங்களை கமிஷனர் கூப்பிட்டதே எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். நாளைக்கு எங்க கோரிக்கை அனைத்தும் சொல்லப்படும், அது தீர்க்கப்படும். எங்களுக்கு என்னன்னா கமிஷனர் இவே பாஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அது கொண்டு வருவாங்களான்ற பயம் இருக்கு. ஏன்னா இவே பாஸோட நிக்க கூடாது. எங்க நீங்க சொல்ற மாதிரி விதிமுறைகள் வந்து கரெக்டா இருக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் தான் இல்லையா? அதுக்கு அரசு வந்து இப்போ ஆந்திரால இவே பில் வரும்போது 10 நாள் கோரையெல்லாம் நிறுத்திட்டாங்க. நிறுத்துங்க சொல்கிறேன். நிறுத்திட்டு ஆய்வு பண்ணி முதல்வர் இதில் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நடவடிக்கை எடுத்தாருன்னா அரசுக்கு 25,000-30,000 கோடி வரும். மணல் நேரடியாக அரசு ஊர் மக்கள் முன்னிலையில் டிராக்டரில் மேனுவலாக எடுக்கணும், மிஷின் இல்லாத எடுத்து வெளியே கொட்டி விற்றாங்கன்னா அரசுக்கு கொல்ல போகாது, நீர் ஆதாரம் பாதிக்காது, அரசுக்கு ரெவன்யூ வரும் சொல்லு. இது ரெண்டும் ரெவன்யூ வருது. யாருக்கோன்றதை விட கர்நாடகா நம்மளுடைய கனிம வளம் வந்து பாதுகாக்கப்படும், நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் பல விஷயங்கள் போய் சேரும் அப்படிங்கிறது தான். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு நான் வீடு கட்டுறவங்களுக்கும் தரமான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம். நிஜமாவே உங்களுக்கு நீங்க போய் சந்திக்க போறது வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஒரு பலன் கொடுக்க கூடியதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நல்லபடியா நடக்கும். நிச்சயமா. நன்றி சார். தேங்க்யூ.